பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே நான் ஆண்டவருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். பாருங்கள், பார்ப்பதோடு இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவரின் கிருபை இந்த ஊழியத்தை தாங்கட்டும். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சிந்திக்க போகிற ஒரு காரியம், இயேசுநாதர் யோவான் நற்செய்தியிலே மொழிந்த முதல் வார்த்தை. யோவான் நற்செய்தியிலே இயேசுநாதர் சொன்ன ஒரு முதல் வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. அது யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது வசனத்திலே அது இருக்கிறது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நான் படிக்கிறேன். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இந்த பகுதியிலே என்ன தேடுகிறீர்கள் என்றார். இயேசுநாதர் கேட்ட ஒரு கேள்வி யாரிடத்தில் கேட்கிறார் என்று சொன்னால், இந்த யோவான் ஸ்நாபகன் இயேசுநாதர் தன்னிடத்திலே வருவதை கண்டு இயேசுநாதரை ஜனங்களுக்கு அறிமுகம் செய்கிறார். எப்படி அறிமுகம் செய்கிறார் என்றால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து அறிமுகம் செய்கிறார். உடனே இதை கேட்டுக்கொண்டிருந்த யோவான் ஸ்நாகமனுடைய சீடர்களில் இருவர் இயேசுநாதருக்கு பின்னே சென்றார்கள். கொஞ்ச தூரம் அவர்கள் சென்றபோது இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் பின்னால் வருவதை கண்டு அவர்களிடத்தில் கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? வாட் இஸ் சீக்? என்ன தேடுகிறீர்கள்? இது எல்லா மனிதருடைய ஒரு தேடல். இந்த தேடல் எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கிறது என்பதை இயேசுநாதருடைய கேள்வி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சிந்து நதி தீரத்திலே வாழ்ந்த அலி ஹாஃபட் என்கிற ஒரு செல்வந்தன், அவனிடத்தில் ஏராளம் வைரம் இருந்தது. இந்த அலி ஹாஃபட் ஒரு செல்வச் சீமான். அவனுக்கு 4 புதல்வர்கள், தோட்டங்கள், துறவுகள், நல்ல பெரிய வீடு, எல்லா வசதிகளோடும் வாழ்ந்தான். அப்பொழுது ஒரு புத்த துறவி அவனிடத்தில் வந்து சொன்னார், சிறிதளவு வைரம் உன்னிடத்தில் இருக்குமானால் நீ இந்த தேசத்தை ஆளலாம். அதிலும் இன்னும் கொஞ்சம் கூட வைரம் உன்னிடத்தில் இருக்குமானால் உன்னுடைய 4 பிள்ளைகளையும் 4 சிங்காசனத்திலே அமர வைத்து நீ அழகு பார்க்கலாம். இப்படி அவர் சொன்னபோது இவனுக்கு ஏராளம் ஆஸ்திகள் இருந்தாலும் ஆசை அவனை விடவில்லை. ஆசை அவனுக்குள் பேராசையாக எழுந்தது. உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய ஆஸ்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று அந்த வைரம் எங்கே இருக்கிறது என்று தேட ஆரம்பிக்கிறான். கடல்களை கடக்கிறான், மலைகளை கடக்கிறான், தேடி 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 அலைகிறான். தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போகிறது. ஒரு நாளிலே ஒரு கடற்கரை அருகிலே அவன் ஒன்றுமில்லாதவனாய் அவன் நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அந்த செய்தி என்னவென்றால், விலை உயர்ந்த கோஹினூர் வைரம்
கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்டவுடனே அவனுக்குள்ளே ஆர்வம், வைரம் அது எங்கே கிடைத்திருக்கிறது ஆர்வத்தோடு வினவுகிறான். அவன் விசாரித்ததிலே அது எங்கே இருந்ததென்றால், அவன் கைவசம் வைத்திருந்து இப்பொழுது வைரத்தை தேடி விற்று போட்ட அவனுடைய தோட்டத்திலேயே அது இருந்தது. இப்படித்தான் பலர் தன்னுடைய கையிலே நன்மையை வைத்துவிட்டு, ஆசைகளை வைத்துவிட்டு எங்கோ எதையோ தேடுகிறார்கள். ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிறார். அவர் தருகின்ற வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. வேத புத்தகம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்திலே ஏராளம் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இதை நாம் விட்டுவிட்டு, எனக்கு யார் வாக்குத்தத்தம் கொடுப்பார், யார் எனக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பார் என்றெல்லாம் ஓடுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இங்கே யோவானுடைய சீடர்கள் இயேசுநாதருக்கு பின்னே வருகிறார்கள். நல்ல காரணம் இல்லாமல் ஒருவரும் தம்மை பின்பற்ற கர்த்தராகிய இயேசு விரும்பவில்லை. ஆகவே ஆண்டவர் கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? உலக மக்கள் அனைவருடைய தேடல் இந்த தேடல். மனிதன் உலகத்தின் துவக்கம் முதல் இன்று வரை தேடிக்கொண்டேதான் இருக்கிறான். அவன் பிறக்கிற போது இந்த உலகத்தின் மூச்சு காற்றுக்காக தேடுகிறான். தொடர்ந்து வளர்கின்ற போது வாழ்விலே சில வளர்ச்சிக்காக அவன் தேடுகிறான். கல்வியை தேடுகிறான். கல்வி நிறைவு பெற்ற பின்பு வேலை வாய்ப்பை தேடுகிறான். வேலை கிடைத்தவுடன் துணையை தேடுகிறான். துணை கிடைத்ததென்றால் வீடு தேடுகிறான். குழந்தைகளை தேடுகிறான். குழந்தைகளும் கிடைத்துவிட்டது, வீடும் கிடைத்துவிட்டது. ஆஸ்தியை தேடுகிறான், அந்தஸ்தை தேடுகிறான். தேடி 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 நிறைவடையவில்லை. வயது முதிர்ந்து விட்டது, இன்னும் தேடல் நிற்கவில்லை. இப்போது என்ன தேடுகிறான் என்றால் அமைதியை தேடுகிறான். எல்லாம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பெரிய வீடு இருக்கிறது, நல்ல வளங்கள் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல வேலை, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மனிதனுக்கு இல்லாத ஒன்று நிம்மதி, மன அமைதி. தேடுகிறான், எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும்? இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தேடலாகவே இருக்கிறது. இந்த தேடலுக்கு விடை தருவது இயேசுநாதரால் தான் முடியும். ஏனென்றால் அவர்தான் வாழ்வு. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். மனிதனுடைய தேடலுக்கு விடை தருகிற நோக்கத்தில்தான் இயேசுநாதர் இந்த கேள்வியை இந்த சீடர்கள் முன்பு வைக்கிறார். என்ன தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள்? இன்றைக்கு மனிதன் ஆண்டவரை தேடுகிறான். சிலர் தேடவில்லை, சிலர் தேடுகிறார்கள். ஆனால் எதற்காய் தேடுகிறார்கள், என்ன தேடுகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. மார்க் 1ஆம் அதிகாரத்திலே
36, 37 வசனங்களில் இயேசுநாதரிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள். அந்த வார்த்தையை கவனியுங்கள். எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள். எதற்காக இயேசுநாதரை தேடுகிறார்கள்? ஒரு 2-3 காரியங்களை நான் வேகமாய் சொல்ல ஆசிக்கின்றேன். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது வசனத்திலே இயேசுநாதர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை கண்டு உடனே படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். இவர்கள் தேட காரணம் என்ன? அவர்கள் இயேசு யார் என்று தெரிந்திருந்ததாலோ அல்லது எவ்வித ஆவிக்குரிய காரணத்துக்காகவோ அவரை தேடவில்லை. மாறாக 26வது வசனத்திலே இயேசு சொல்லுவதை வைத்து நாம் அதை புரிந்து கொள்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எதற்காய் தேடுகிறார்கள்? அப்பத்துக்காக. இன்றைக்கு அநேகர் இயேசுவை தேடுவது எதற்காக? அப்பத்துக்காக. சோறு கிடைக்கும், உணவு கிடைக்கும். இயேசுவை தேடினால் ஒரு காலத்திலே இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு, சுவிசேஷம் சொல்லுவதற்கு அன்றைக்கு ஒரு மாவு பொருள் கொடுத்தார்கள். சோப், பிஸ்கட் போன்றவைகளை கொடுத்து சுவிசேஷத்தை சொன்னார்கள். இன்றைக்கு அது முடியாது. ஆனால் இன்றைக்கும் மனிதன் இயேசுவை தேடுவதற்கான காரணம் என்ன? என் வயிறு நிரம்ப வேண்டும், என் வீடு நிரம்ப வேண்டும். இது மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய அவா. நான் இயேசுவை தேடுகிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பாரா, எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா? ஆகவே அப்பத்துக்காக இயேசுவை இன்றைக்கு அநேகர் தேடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாருடைய இருதய எண்ணங்களும் தெரியும். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினாலே அவர் இப்படி சொன்னார், நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, அப்பம் சாப்பிட்டு திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு 27வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்லுகிறார். அழிந்து போகிற போஜனத்துக்காக என்னை தேடாதிருங்கள், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக என்னை தேடுங்கள், கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்கிறோம். அவர்களுடைய முக்கியமான அக்கறை எதுவாக இருக்க வேண்டும் அல்லது முக்கியமான தேடல் எதுவாக இருக்க வேண்டும் என்று இங்கே இயேசுநாதர் சொல்லுகிறார் என்றால், இந்த குறுகிய கால வாழ்வுக்குரியது அல்ல, நித்தியத்துக்குரியதாக இருக்க வேண்டும். சரீரத்துக்குரியது அல்ல, ஆத்மாவுக்குரியதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் எதற்காய் ஆண்டவரை தேடுகிறோம், என்ன நோக்கத்தோடு, என்ன காரணத்துக்காக இயேசுவை நாம் தேடுகிறோம் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். ஒருவேளை வெறும் அப்பத்துக்காக மட்டும் நாம் ஆண்டவரை தேடுவோம் என்றால் அதை நிறுத்திவிட்டு நித்திய ஜீவனுக்காக இயேசுவை நாம் தேடுவோம். 2வது காரியம், இயேசு இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20, 21 வசனங்களிலே, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பினார்கள். எதற்காக? நாம் அதற்கு முந்தைய அதிகாரத்தில் நான் படிக்கும்போது இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினார். மரித்து 4 நாட்களுக்கு பிறகு லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பி கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்.
இது காட்டுத்தீ போல அந்த பகுதி எங்கும் பரவிற்று. இதை இந்த கிரேக்கரும் கேட்கிறார்கள். அப்படியானால் அந்த இயேசுவை நான் காண வேண்டும். இதுதான் அவர்களுடைய எண்ணம். அற்புதம் செய்த அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அப்படியானால் சிலர் இன்றைக்கு எதற்காக இயேசுவை தேடுகிறார்கள்? வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். நான் அதை இன்னொரு விதத்திலே சொல்வேன் என்றால், சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். அதற்காக இயேசுவை தேடுகிறவர்கள். சுகமளிக்கும் ஆராதனையிலே வருகிற கூட்டம் வேத பாட வகுப்புக்கு வருவதில்லை. சுகமளிக்கிற ஆராதனையிலே வருகிற கூட்டம் ஓய்வு நாள் ஆராதனையிலே வருவதில்லை. ஏன்? தேவை என்ன? சுகம் வேண்டும், அற்புதம் வேண்டும், அது போதும். அப்படியானால் ஒரு கூட்டம் அப்பத்துக்காக இயேசுவை தேடினார்கள், இன்னொரு கூட்டம் அற்புதத்துக்காக இயேசுவை தேடினார்கள். இப்ப பிலிப்புவும் அந்திரேயாவும் சேர்ந்து வந்து இதை இயேசுநாதரிடத்திலே சொல்லுகிறார்கள். உம்மை கிரேக்கர்கள் பார்க்க விரும்புகிறார்கள். அப்ப இயேசுநாதர் சொன்ன வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது பலன் கொடுக்காது, அது விருதாவாயிருக்கும். அப்படியானால் அது மண்ணிலே விழுந்து மடிந்தால் அது பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். வெறும் அற்புதத்தை தேடி சுகத்தை தேடி ஓடுவது அல்ல, நித்திய ஜீவன் அருளுகிற கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், அவரை தேட வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அவரை தேட வேண்டும். வெறும் அற்புதத்திற்காக அல்ல, மகிமை பெற மேன்மை பெற அல்ல, மகிமையில் அவரோடு வாழ இயேசுவை தேடுங்கள். வெறும் மகிமையை காண்பதற்கு அல்ல, மகிமையில் இயேசுவோடு வாழ்வதற்கு இயேசுவை தேட வேண்டும். அப்பத்துக்காக தேடாதிருங்கள், அற்புதத்திற்காக தேடாதிருங்கள். அப்படியானால் இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம், அதிலே சகையு என்ற ஒரு மனிதனை சொல்லி இருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். சகை ஒரு ஆயக்காரன், மட்டுமல்ல ஆயக்காரர்களுக்கு தலைவன், ஐஸ்வர்யவான். ஆயம் பிரித்தல், ஜனங்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டுதல். எனவே எல்லோரும் அவனை வெறுத்தார்கள். அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நான் படித்தால் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். அப்ப ஜனங்கள் எல்லாம் இவன் ஒரு பாவியான மனுஷன் என்று அவனை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் அவனை பாவி என்றனர். உலகமே பாவி என்று சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு என்ன சொல்லுவாராம்? அவர் எப்படிப்பட்டவரோ என்பது அவனுக்குள்ளே எழுந்த கேள்வி. ஒரு பாடலின் வரிகள் இப்படி சொல்கிறது, பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவியில் லையன்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவியில் லையன்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போல் ஐயா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே எம் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே எம் துணையானீர். எல்லாரும் பாவி என்கிறார்களே, இயேசு என்ன சொல்லுவாரோ? அவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க அவன் வகை தேடினான். இந்த ஒரு சிறிய ஆரம்பம், அந்த வகை தேடல் அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? அவன் நின்று இயேசுநாதரிடத்திலே சொல்லுகிறான், இயேசுவே, நான் எவனிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கி இருந்தால் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன்.
என் ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. இயேசு அவனை பார்த்து மனம் திரும்பு என்று சொல்லவில்லை. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், இறங்கி வா என்று சொன்னார். அவ்வளவுதான். இயேசுவின் பிரசன்னம் அவனுக்குள்ளே ஒரு மாறுதலை கொண்டு வந்தது. அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம். அவன் சொல்லுகிறான், என் ஆஸ்தியிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எவரிடத்திலாயிலும் அநியாயமாய் நான் வாங்கியிருந்தால் அதை நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. உலகம் அவனை குறித்து சொன்னது பாவி. இயேசு அவனை குறித்து சொன்னார், ஆபிரகாமுக்கு குமாரன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேடல், இயேசுவை தேடுகிற தேடல் சரியாய் இருந்தால் நம்மை பார்த்து இயேசு சொல்லுவார், இவன் என் அன்பார்ந்த மகன், இவள் என் அன்பார்ந்த மகள். இவன் ஆபிரகாமுக்கு குமாரன், இவள் ஆபிரகாமுடைய குமாரத்தி. அவன் ரட்சிப்பை கண்டுகொண்டான். வாட் இஸ் சீக்? நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? அப்பமா, அற்புதமா, ரட்சிப்பா? என்ன தேடுகிறீர்கள்? சிந்தனை செய்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். இப்போ இயேசுவினுடைய பதில், அவர் கேட்கிறார். அவர்கள் உடனே சொல்லுகிறார்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? இயேசுநாதர் தங்குகிற இடத்தை அறிய விரும்புகிறார்கள். உடனே இயேசு சொல்லுகிறார் 39வது வசனத்திலே, வந்து பாருங்கள் என்றார். வந்து பாருங்கள். இந்த ரெண்டு பேரும் இயேசுநாதர் தங்குகிற இடத்தை அறிய விரும்பினார்கள். ஒருவேளை அவரோடு தங்குவதற்காக இருக்கலாம். யோவான் தனக்கு சீடர்களை உருவாக்க விரும்பினதில்லை. ஜனங்கள் இயேசுவின் சீடர்களாக வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே இயேசுவை குறித்து அறிமுகம் செய்கிறார். இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசுவை அடையாளம் காட்டுகிறார். இன்றைக்கு ஊழியங்கள் எல்லாம், ஊழியக்காரர்கள் எல்லாம் தங்களை அடையாளம் காட்டுகிறார்கள். உனக்கு தேவையா? ஆசீர்வாதம் வேண்டுமா? அற்புதம் வேண்டுமா? சுகம் வேண்டுமா? என்னிடத்தில் வா. கம் டு மை பிளேஸ். யோவான் சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் அந்த தேவாட்டுக்குட்டி இயேசுவே. இயேசுவை அடையாளம் காட்டினார். ஆகவே அவரை பார்க்க வேண்டும், அவர் எங்கே தங்குகிறார் என்று அறிய வேண்டும். ஒருவேளை அவரோடு தங்கவும் விரும்பி இருக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 40வது வசனம் சொல்கிறது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி நாளில் அவனை பிதா எழுப்புவதும் என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தமாயிருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நித்திய வாழ்வு அருள வந்தவரை அடையாளம் கண்டுகொண்ட போது அவரை காண அவரை தேடி வருகிறார்கள். இயேசுநாதர் வந்து பாருங்கள் என்று சொன்னாரை. கம் அண்ட் see. தேடலில் ஈடுபடுகிறவர்கள் தாம் தேடுகிற வாழ்வு பற்றி கேள்விப்பட்டிருந்தால் மட்டும் போதாது, நேரடியாக அறிந்து சொந்த அனுபவமாக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை தங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். சிலர் அடுத்தவருடைய சாட்சியை வைத்தே வண்டி ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். அடுத்தவர் வண்டியிலே ஓட ஆசைப்படக்கூடாது. நமக்கு சொந்தமாய் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு
அவரோடு இருக்கிற நெருங்கி உறவாடுகிற அனுபவத்தை நமக்கு நாம் சொந்தமாக்க வேண்டும். ஆகவேதான் இயேசுநாதர் சொல்லுகிறார், கம் அண்ட் see. ரபி, நீர் எங்கே தங்குகிறீர் என்று கேட்டவுடனே நான் இன்ன இடத்தில் தங்குகிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கலாம். சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், வாருங்கள், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்திலே ஒரு வார்த்தை இயேசு சொன்னார், வந்து பானம் பண்ண கடவன், தாகமாயிருக்கிறவன் வந்து பானம் பண்ண கடவன். பானம் பண்ணுதல் என்பது நம்பிக்கை வைத்தலை சொல்லுகின்ற ஒரு காரியம். நம்பிக்கை வைத்தல். இயேசுவினிடத்திலே வருகிறவர்கள், ஆண்டவர் சொன்னார், என்னண்டை வருகிறவன், என்னிடத்தில் பானம் பண்ணுகிறவன் அவன் ஒரு காலம் தாகமடையான், ஒரு காலம் தாகமடையான். இயேசுநாதரை கிட்டிச் சேர்ந்து அவரோடு உறவாடி நாம் அதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இயேசுநாதர் ஒரு அழைப்பை நமக்கு முன்வைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வண்டி பிடித்து இங்கே போங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று இயேசு சொல்லவில்லை. அவர் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், come unto me, I will give you rest, I will give you peace. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு சமாதானம் அருளுவேன். இயேசுவை தேடுவோம், இயேசுவிடத்திலே வருவோம். நித்திய ஜீவனை பெற, ரட்சிப்பை பெற அவரை நாடுவோம். அப்பொழுது நாம் வாழ்வடைவோம். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த 39ஆம் வசனம் சொல்கிறது, அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். they came, they saw, they stayed, அல்லது they abide with him. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை கண்டார்கள், ஆண்டவரிடத்திலே வந்தார்கள், ஆண்டவர் தங்கியிருந்த இடத்தை கண்டார்கள், அவரோடு தங்கினார்கள். நாம் ஆண்டவரோடு தங்குவது எத்தனை மகிழ்ச்சி! இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். ஒரு பழைய பாடல். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். ஆண்டவரோடு தங்குதல், ஆண்டவரோடு உறவாடுதல், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருத்தல், அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, இவர்கள் வந்து அவரை கண்டபோது அன்றைய தினம் அவரோடு தங்கினார்கள். அப்படி தங்கினவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? 40-41 வசனங்களை நாம் படிக்கும்போது அதில் நாம் புரிந்து கொள்கிறோம். என்ன? இப்பொழுது அவர்கள் கனி கொடுக்க ஆரம்பித்தார்கள். என்ன கனி? யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். 41ஆம் வசனம் சொல்கிறது, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ரபி என்று சொன்னவன் இப்பொழுது சொல்லுகிறான், மேசியா, கிறிஸ்துவை கண்டோம். நாம் கண்டுகொள்ள கிறிஸ்துவை தேடுவோம். அப்பத்துக்காக அல்ல, அற்புதத்துக்காக அல்ல, ரட்சிப்புக்காக தேடுவோம். அவர் நம் ரட்சகர், அவர் நம் மீட்பர், அவரே நமக்கு நித்திய ஜீவன் அருளுகிறவர். அவரை தேடுவோம், கண்டுகொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.